இதன் நோக்கம் என்ன அப்படின்னா பொதுமக்களை வந்து ஆபத்து காலங்களில் தங்களையும் தங்கள் உடைமைகளையும் காத்துக் கொள்ளும் பொருட்டு முன்மாதிரியாக இயக்குனர் அம்மையார் அவர்கள் இந்த பயிற்சி வகுப்புக்கு வரையறை செய்து அதற்கு பாடத்தை கொடுத்து வகுப்பு உங்களுக்காக எடுக்க பரிந்துரை செய்துள்ளார். இந்த வகுப்புக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டியதில்லை. வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்து சந்தேகங்களையும் தெளிவு செய்யும் பொருட்டு வகுப்புகள் நடத்தப்படுவாது. இது வந்து காலேஜ் ஸ்கூலுக்கு நாங்களே போய் எடுத்துக்கலாம். இதன் நோக்கம் என்னன்னா பொதுமக்கள், என்ஜிஓ, அப்புறம் வந்து துறைசார் தொழிலாளர்கள், அடிப்படை கிராமத்தில் பொதுமக்கள் இவங்கெல்லாம் வந்து கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா ஆபத்து காலங்களில் தன்னைத்தானே காத்துக்கொள்ள போதுமான அறிவு சிறியவர்கள் தேவைப்படுகின்ற அறிவிக்கின்றான். இந்த வகுப்பு வந்து இன்னைக்கு ஒரு 3 வகுப்பு இருக்கு. இன்றைய நாள் 12-10 வந்து ஒரு 3 வகுப்பு இருக்கு. இதுக்கு சிலபஸ் இருக்குது. கேஸ் ஃபயர் அப்படின்னா ஒரு 2 வகுப்பு, எலக்ட்ரிக்கல் ஃபயர் அப்படின்னா 2 வகுப்பு, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் ஃபயர் நிறைய பார்த்தீங்கன்னா போற வழியில லாரி, பஸ், இது வந்து கார்ல ஃபயர் ஆயிடும். நீங்களே பார்த்து பயப்படலாம். வைக்கப்படும் ஏற்றி போற எலக்ட்ரிக்கல் ஃபயர், போலீஸ் ஃபயர் ஆயிடும். சாத்தத்துண்டாய் எலக்ட்ரிக்கல் ஃபயர் முறையான பராமரிப்பு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆயிடும். கேஸ் ஃபயர் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஹாஸ்டலு, அப்புறம் வந்து எங்க நம்ம ஹோட்டலு, ஒரு கேண்டீனு, ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாங்க கூட கேஸ் வச்சு டீ காபி போட்டுக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அப்போ வந்து கேஸ் பத்தியான விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியே கேஸ் வந்து இல்லாத இடமே இல்லை. அதிகப்படியான தீ விபத்துகள் வருவதற்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதுலதான் அதிகமாக வருது நகர்ப்புறங்கள்ல. கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா வைக்கப்படப்பு, தட்டுப்போரு, கரும்பு காடு, தட்டு சோளக்காடு இப்படிதான் பயிராங்க. இங்க சிட்டியில வந்து நம்ம வந்து திருப்பூர் மாவட்டத்துல பின்னலாடை நகரம், நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. அப்ப அதுல நிறைய தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பாங்க, பெரிய கட்டணம் ஓசியில் வச்சிருப்பாங்க, டவுன் கம்மல், வெட்ரைஸரு, தண்ணி தொட்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா எனக்கு போறதுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரமா அப்ரோச் பண்றோமோ அவ்வளவுக்கு அழிவு வந்து குறைச்சிடலாம். கோல்டன் ஹவர்ஸ், பிளாட்டின் ஹவர்ஸ் இருக்கு. சீக்கிரம் போனோம்னா சீக்கிரம் அழிவு குறைச்சிடலாம். அதுக்காக வந்து நம்ம இந்த வகுப்பு எடுத்திருக்கோம். நீங்க வந்து இதை தியரிட்டிக்கலா கேட்டுட்டு பிராக்டிக்கலா பார்த்துட்டு இவங்க சொல்லி தருவாங்க. அதுல எது சந்தேகம்னா நீங்களே உங்களுடைய வினாக்களை எழுப்பி உங்களுடைய ஐயங்களை வந்து போக்கிக்கொள்ள இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆகவே இந்த வகுப்பு எல்லாரும் வந்து இன்னும் யாரும் தெரிஞ்சா கூட கூட்டிட்டு வாங்க. இது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, அரசுக்கு எந்த விதமான கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி. ஏன்னா தொடர்ந்து அடுத்த என்ன தீபாவளி வருது, அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று வருது. அதன் தொடக்கமாக வந்து இந்த அடிப்படை முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு வகுப்பு இன்று நடத்தப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்று பலன் பெறுமாறு அனைவருக்காக உங்களுக்கு அருகில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரை பகுதிக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லையா நம்ம பக்கத்துல போய் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எப்பவுமே காப்பாற்றணும் பெரிய மாசம் உள்ள இடங்கள்ல இப்படி நிறைய
நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களோட தீயணைப்பு துறையில் எல்லா நிலையங்கள்லையும் குறைந்தது 50 லைஃப் பாய் இருக்குது, 50 லைஃப் ஜாக்கெட் இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் நாங்கள் இது போக வந்து துறையில் வந்து பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ரோப் இருக்குது. அந்த ரோப் மூலியமா நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த முன்னாடி ஒருத்தர் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை நம்ம பக்கத்துல போய் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இப்போ இவருக்கு முடி இருக்குது, நம்ம போய் பக்கத்துல போய் இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா அவர் நம்மளையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம அவரை கனெக்ட் பண்றதுக்கு எந்த பொருளுமே இல்லை, பக்கத்துல போய் தான் அவரை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த நபரை வந்து நம்ம ஒன்று தண்ணிக்குள்ள நம்ம முங்கிட்டு நம்ம அவரை சோல்டர்ல அப்படி நம்ம உந்தி அவரை தள்ளி அவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரை பகுதிக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லையா நம்ம பக்கத்துல போய் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எப்பவுமே காப்பாற்ற போன நபரும் தன்னை காப்பாற்ற வந்த நபரையும் பயத்துல அச்சத்துல பிடிக்கும் போது நம்ம உள்ள முழுகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நம்ம அவரோட பேக் சைட்ல போயிட்டு நம்ம அவரை இந்த சைட்ல நம்ம இப்படி பிடிச்சிட்டு நம்ம அவரை ரெஸ்கியூ பண்ணி இழுத்துட்டு வரும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக அவரை வந்து தண்ணியிலேருந்து ஒரு நல்ல தரைப்பகுதிக்கு இழுத்துட்டு வந்தோம்னா நம்ம அவரை வந்து காப்பாற்றிடலாம். இது போக ஒரு பெரிய மாசா உள்ள இடங்கள்லாம் இப்படி நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது எங்களோட தீயணைப்பு துறையில் எல்லா நிலையங்கள்லையும் குறைந்தது 50 லைஃப் பாய் இருக்குது, 50 லைஃப் ஜாக்கெட் இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் நாங்கள் இது போக வந்து துறையில் வந்து பலவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ரோப் இருக்குது. அந்த ரோப் மூலியமா நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த சிறந்த முறையிலான நமக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் போன்ற உபகரணங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிட்டியில கூட பெரிய கனமான ஒரு மலைப்பகுதி இருந்துச்சுன்னா நம்மளோட தீயணைப்பு துறையோட உதவினால எவ்வளவு வேகமாக மீட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இதை இப்போ நாங்கள் செயல்படுத்த கேட்கிறோம். நம்ம பாதுகாப்பாக கேஸ் பேர் ரெசிடென்சியில் வரக்கூடிய கேஸ் பேர் தான் அதிகமாக போகிறோம். அந்த கேஸ் பேர் அதிகமான ரீசன் என்ன வந்துன்னா அந்த ரெகுலேட்டர் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து முடிச்ச உடனே ஆஃப் பண்ணாலே நம்ம இருக்கிறத வச்சு அந்த ஆக்சிடென்ட் ஜோன்ல வந்து கேஸ் ஏஜென்சி ஒரு வருவாங்க, நம்ம கேஸ் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டலு, ஃபயர் சர்வீஸ், போலீஸ், அது இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, வீட்லயே வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு கிளாத் எல்லாம் வாங்கிது ஒரு 2 கிலோ எக்ஸிங்கிஷன்லாம் வாங்கி மாட்டிக்கிறது நல்லது. சேஃப்டிக்காக வந்து செலவு கிடையாது. அப்புறம் டீப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயன்படுத்தினீங்கன்னா கேப்ல வந்துன்னா அதில் ஃபயர் ஆயிடும். அப்புறம் வந்து அந்த வால்வு நம்ம அடுப்பில் இருக்கிற வால்வு வந்து சரியாக பயன்படுத்துறதுனால என்ன ஆகும், ஃபயர் ஆகிடும். இந்த 3 கட்டத்தில் தான் ஃபயர் ஆகும். அப்புறம் வந்து சிலிண்டர் கீழே இருக்குன்னா அடுப்பு வந்து மேலே இருக்கணும். நிறைய இடத்துல வந்து கேஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒரு 10-20 சிலிண்டர் இருக்கு, 10-20 எம்டி இருக்கு. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து சேஃப்டி இருக்கணும், இல்லைன்னா வந்து டேஞ்சர். இதை கையாண்டீங்கன்னா வந்து ஃபயர், நீங்கள் கேஸ் ஃபயருக்கு பயப்பட வேண்டியது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்படின்னா ஃபயர் ஆகாது. இப்படி மூடிடலாம். ஒரு பக்கெட் இருந்தால் கூட மேலே மூடிடலாம். ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் கூட மேலே மூடிடலாம். அதுக்கு என்ன ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அதுதான் அணுகு. தீயணைப்பு நிலையத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலுக்கு அவசரமான ஒரு அழைப்புகளுக்கு நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் போகும். ஏதோ வெஹிக்கிள்லேருந்து மொத்தமாக இறங்கி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அது ஃபயர் சர்வீஸோ அல்லது ஒரு ரெஸ்கியூ சர்வீஸோ நீங்கள் நினைப்பீங்க. அந்த ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு என்னென்னலாம் தேவை, எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கும், அது நார்மலாக எங்களுக்கு மெயினாக தேவை ஒரு ஃபயருக்கு தண்ணி, அப்புறம் அந்த இடத்துல போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ். அப்போது ஒரு வரக்கூடிய டிசாஸ்டர் காலங்களில் அல்லது அந்த ஃபயர் ஸ்பாட்லேயே பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து என்னென்ன இதெல்லாம் வச்சு நம்ம ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து ஃபயரில் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்குது, உள்ளே போக முடியல, மாட்டிருக்கிறாங்க, அல்லது ஒரு
க்ளோஸ் ஆகிருக்குது, நம்ம உள்ளே போயிட்டு ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் உள்ளே ஈஸியாக போக முடியும். அப்போ அந்த ஒரு கான்கிரீட் பில்டிங் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறதுக்காக இது ஒரு கான்கிரீட் யூஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள எல்லா போகிறதுக்கான ஒரு அசஸ் எடுத்து உள்ள போயிட்டு நம்ம பயன்படுத்தி பண்ணணுமோ அல்லது உள்ள ரெஸ்க்யூ யாராவது ஸ்மோக்கில் மாட்டிருந்தாங்கன்னா அவங்க ரெஸ்க்யூ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் இருக்குது. நிறைய இடங்களில் இது நார்மல் நீங்கள் பார்க்குற பவர்ஸாக தான் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இது நார்மலாக மித்தவங்க ஒரு ப்ரொபோசலாக யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு அவசரமான ஒரு காலங்களில் அந்த ஏற்படக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தடைகளை வந்து உள்ள அதிகமாக சூழ்நிலை வேலையில் நம்ம போகும்போது கொடுக்க மரங்கள் ஏதாவது வீழ்த்திருக்குது அப்படின்னா அதை வேக வேகமாக நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான அவளை தடைகளை அப்புறம் நீக்கக்கூடிய ஒரு செயற்கருவிகள் தான் இந்த பவர்ஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பி டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கட்டர் வித்து இது ஆப்ரேட் பண்ணுங்கப்பா. கட்டர் வித்து ஸ்ப்ரெட்டரு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டோர் பிரேக்கராகவும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பார்ட்டை வந்து நம்ம ஒரு டோர் ஜாம் ஆகிருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு கூட ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபயரில் வந்து டோர் வந்து அப்படியே ஜாம் ஆகிருக்குது. இங்கேவே கூட நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட உள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தாழ்பால் போட்டு சின்ன குழந்தைங்களாம் திறக்க தெரியாது. அந்த மாதிரி இடங்களில் வேறு வழி இல்லை அப்படின்னா அப்படி அது ஒரு டோர் பிரேக்கர் தான். இது ஹைட்ராலிக் டோர் பிரேக்கரு. லாக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் உள்ளே மாட்டியிருக்கிறாங்க, உள்ளே வந்து ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டு, கார் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டியிருக்காங்கன்னா அவங்கள நம்ம வந்து ஈஸியாக வெளியில் நம்ம வந்து ஈஸியாக அவங்கள ரெஸ்க்யூ பண்ண முடியாது. மேலே ஃபுல்லாக அந்த ஸ்டீல் மெட்டீரியலில் அவங்க ஜாம் ஆகி கால் உள்ளே வளைஞ்சிருக்குதுன்னா அவங்கள நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. அப்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான காம்பி டூல்ஸ், கட்டர் வித் ஸ்பெட்டர், இந்த காம்பி டூல்ஸ்லாம் இருக்குது. இதே நார்மல் இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல நம்ம உள்ளே வந்து ஒரு செவரையும் உடைக்கணும்னா கூட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டாட்ஸ் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டு அதை ஈஸியாக நம்ம பண்ணோம்னா கூட ஒரு ஹோல் ஏற்படுத்தி கூட நம்ம ஒரு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பிரான்ச்சை நம்ம உள்ள எக்ஸெப்ட் பண்ணி அந்த இடத்துல ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது அது ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ஒரு இதுதான். கருவிகளை ஏதோ ஒரு சூழலில் ஒரு உயிரை இந்த போஸ்ட்